அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இன்றைய ஜோதிட பயிற்சி வகுப்புல வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஜாதக ஆய்வை தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஜாதக ஆய்வு அப்படின்றது நடைமுறையில நிறைய விஷயங்கள் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தகவல் வந்து நம்முடைய லைஃபுக்கே வந்து ஒத்து வரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஜாதகத்தில் இருக்குது. முதல்ல வந்து பேசிக்காக நம்ம அடிப்படையிலிருந்தே வந்துருவோம். என்ன அப்படின்னா, இந்த ஜாதகரோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றது லைட்டா பார்த்துக்கங்க. அதாவது ஜாதகரோட டீட்டெயில்ஸ் அப்படின்றது 23ஆம் தேதி 20ஆம் தேதி 3ஆவது மாசம் 1988ல பிறந்திருக்காரு. 3 மணி 30 நிமிடம் மாலை நேரத்துல சேலத்துல பிறந்திருக்காரு. இதுதான் இவருடைய ஜாதக டீட்டெயில்ஸு. அதன் அடிப்படையில வந்து பார்க்கும்போது, இவருக்கு இருக்கக்கூடிய கிரக அடைவு அப்படின்றது லக்னம் அப்படின்றது கடக லக்னமாவும், லக்னத்துக்கு 2வது ஸ்தானத்துல கேதுவும், லக்னத்துக்கு 6வது ஸ்தானத்துல சனி மற்றும் செவ்வாய் இந்த 2 கிரகங்கள் சேர்க்கப்பட்டிருக்குது. அதுக்கடுத்து லக்னத்துக்கு 8வது ஸ்தானத்துல புதன், ராகு இந்த 2 கிரகங்கள் சேர்க்கப்பட்டிருக்குது. அதுக்கடுத்து லக்னத்துக்கு 9வது ஸ்தானத்துல சூரியனும், லக்னத்துக்கு 10வது ஸ்தானத்துல சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் சேர்க்கப்பட்டிருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஜாதகப்படி லக்னம் வந்து கடக லக்னமாவும், ராசி அப்படின்றது வந்து ஒரு மேச ராசியில பிறந்திருக்காரு. அதுல வந்து அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல பிறந்திருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். இத வந்து பேசிக்கா இவருக்கு இருக்கக்கூடிய ஜாதக டீட்டெயில்ஸ் உடைய அமைப்பு. முதல்ல என்ன அப்டின்னா, இப்ப இந்த ஜாதகர் வந்து பர்ட்டிகுலரா ஒரு சில முக்கியமான விஷயத்துக்காக தான் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தாரு. இவர் நம்மகிட்ட ஏற்கனவே ஜாதகம் பார்த்த ஒரு நபர் தான். ரீசென்ட்டா வந்து இப்ப ரொம்ப ஒரு ஒரு விதமான ஸ்ட்ரகிள்ஸ்ல இருக்காரு. அது என்ன? அந்த ஸ்ட்ரகிள் என்ன? அந்த பாதிப்பு என்ன? அப்படின்றது தான் வந்து நம்ப இன்றைய வகுப்புல வந்து பார்க்க போறோம். முதல் ஜென்ரலாவே வந்து ஒருத்தருடைய அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தையும், நடைமுறையில இருக்கக்கூடிய கோச்சாரம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சில விளக்கங்கள் வந்து குடுத்துர்றேன். இவருக்கு வந்து லக்னத்துக்கு 2வது ஸ்தானத்துல அப்படின்றது கேதுன்ற கிரகம் இருக்குது. இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. என்ன அப்படின்னா, எப்பயுமே வந்து ஜாதகப்படி அந்த ராகு, கேது அப்படின்ற கிரகம் ஜாதகப்படி எந்த இடத்துல இருக்குது? எதனா 2 கட்டத்துல விழதான் செய்யும். நம்முடைய பிறப்பு ஜாதகப்படி அந்த ராகு மற்றும் கேது இந்த 2 கிரகங்கள் எந்த ஸ்தானத்துல விழுந்திருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். இப்ப இந்த ஜாதகருக்கு வந்து ராகு, கேது அப்படின்ற அந்த தொடர்பு அப்படின்றது 2வது ஸ்தானத்துல கேதுவும், 8வது ஸ்தானத்துல ராகு அப்படின்ற கிரகம் விழுந்திருக்குது. இது வந்து நம்ம ரொம்ப முக்கியமா நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, எப்பயுமே வந்து ராகு ஒரு விதமான பலனை தருவாரு. கேது ஒரு விதமான பலனை தருவாரு. 2வது ஸ்தானத்துல ராகு இருந்தா, அதுக்கு உண்டான பலனே வந்து வேற மாரி இருக்கும். அதே வந்து பார்க்கிறம்போது 2வது ஸ்தானத்துல கேது அப்படின்ற கிரகம் இருந்ததுன்னா, அதுக்கு உண்டான பலன்களே வந்து வேற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வந்து இவருடைய ஜாதகத்துல வந்து நம்ம 2வது ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த கேதுன்ற கிரகத்த தான் வந்து நம்ம மையப்படுத்தி பேச போறோம். ஏன்னா ராகு வந்து இவருக்கு லக்னத்துக்கு 8ல தான் இருக்காரு. அதனால வந்து நம்ம அந்த ராகுவ கூட விட்டுறலாம். இப்ப 2வது ஸ்தானத்துல வந்து இவருக்கு கேது அப்படின்ற கிரகம் வந்து சில மிக முக்கியமான விஷயத்த வந்து செயல்படுத்துது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து கேது அப்படின்றது எந்த செயல்பாடுகள நமக்கு தரக்கூடியதா இருக்குது அப்படின்னா, கேது அப்படின்னாலே வந்து இந்த 6ஆம் பாவத்துடைய வேலைகள வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமா செய்யும். இப்ப கேது அப்படின்ற கிரகம் ஒரு நோய் சார்ந்த விஷயத்த குறிக்கும். இது ஒரு விஷயம். அதே மாரி ஒருத்தருக்கு வழக்கு ஏற்படுது, இல்ல வம்பு வம்பு வழக்கு இது மாதிரியான விஷயத்தையுமே வந்து இந்த கேதுன்ற கிரகம் குறிக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல வந்து நமக்கு வந்து 2வது ஸ்தானத்துல கேது அப்படின்ற இருக்கிறதால, அதுல வந்து நெறைய ஸ்ட்ரகிள்ஸ வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இவரு எந்த மாரியான ஸ்ட்ரகிள்ஸ் என்னெல்லாம் அனுபவிச்சிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். கேது அப்படின்ற கிரகத்துக்கு நான் ஈக்குவலா சொல்லியிருந்தேன். கேதுன்றது 6வது வீட்டு வேலைய செய்யும். அதிலயும் பர்ட்டிகுலரா வந்து ஒரு வழக்கோ, அல்லது வந்து உடல்ல நோய் பாதிப்பு தன்மை ஏற்படுத்தி தர்றதோ, ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். கேது அப்படின்றது கடன் சார்ந்த விஷயத்த வந்து குறிக்கும். ஒருத்தருக்கு அந்த கடனுடைய தாக்கம் அதிகமா இருக்கக்கூடிய தன்மைக்கு வந்து இந்த கேது வந்து ரொம்ப ஒரு மிக முக்கியமான தன்மையில இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பர்ட்டிகுலரா நீங்க எந்த ஜாதகத்தை எடுத்து ஆய்வு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாலுமே, லக்னத்துக்கு 2வது ஸ்தானத்துல கேதுன்ற கிரகம் இருந்தாலே, கேது வந்து ஒரு வலைக்குள்ள போய் மாட்டுன மாரி. கேது எந்த கட்டத்துல இருக்குதோ, அந்த அந்த பாவத்துடைய காரகத்துவம் வந்து நம்ம வந்து உள்ள போய் மாட்டிட்டு வெளிய வராத மாரியான ஒரு சூழல். உள்ளேயும் போயிட்டு வெளியே வர முடியாத ஒரு தன்மையில இத நம்ம ஒரு பேச்சு வழக்குல கூட சொல்லுவோம் இல்லைங்களா? வாய்க்குள்ள வந்து மீன போட்டு அந்த மீன் வந்து வெளிய எடுக்க முடியாம, உள்ளேயும் முழுங்க முடியாம இருக்குன்ற மாரி, இந்த கேது அப்படின்றது ஒரு வலைக்குள்ள மாட்டுன மாரியான ஒரு சூழல வந்து ஏற்படுத்தி தருவாரு அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இந்த ஜாதகத்துல பர்ட்டிகுலரா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா,
2வது ஸ்தானத்துல கேது இருக்குது. இது ஒரு ஆப்ஷன். இந்த மாதிரியான இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பொருளாதாரத்த வந்து பெரிய அளவுக்கு கடன் வாங்கக்கூடாது. இது முதன்மையான விஷயம். அதே மாரி கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ரொம்ப நம்ம வாங்கியே தான் ஆகணும். தீர்க்க முடியாத ஒரு வேலை இருக்குது. அதனால வந்து கட்டாயம் கடன வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா, முதல்ல ஒரு தொழிலுக்காகவோ, வேலைக்காகவோ நம்ம ஒரு தொழில் சார்ந்த விஷயத்துக்கு எதனா கடன் வாங்குற மாரி எதனா முயற்சி பண்ணோம்னா, முதல்ல வந்து நம்முடைய நிலை என்ன அப்படின்றத முதல்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இப்போ வந்து உங்களுடைய சொத்து மதிப்பு படி வந்து ஒரு ரூ. 10,00,000 இருக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு 30% முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து லோன் வாங்குற மாரி இருந்தா பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா, பர்ட்டிகுலரா இந்த 2வது ஸ்தானத்துல கேதுன்ற கிரகம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, பொருளாதாரம் ரிலேட்டடா நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் கடன் வாங்கி, கடன கட்ட முடியாத ஒரு சூழலோ, அல்லது நம்ப யாருக்குன்னா கடன குடுத்துட்டா, அந்த கடன திரும்ப வாங்க முடியாத சூழ்நிலையோ, இந்த மாதிரியான விஷயங்கள வந்து இந்த கேதுன்ற கிரகம் வந்து ஏற்படுத்தி தரும். அதனால எப்பயுமே வந்து இந்த 2வது ஸ்தானத்துடைய தொடர்புல கேதுன்ற கிரகம் இருக்கிறவங்க, தன்னுடைய நிலை என்ன அப்படின்னு அறிஞ்சிட்டு, அதுக்கு தகுந்த மாரி கடன் வாங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமானதா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த ஜாதகருக்கு இயல்பாகவே என்ன நடந்திருக்குது அப்படின்ற விஷயத்துக்கு முன்னாடி, இவருக்கு இப்ப என்ன பிரசன்ட் டைம்ல என்ன தசாபுக்தி போகுதுன்றத கொஞ்சம் ஒரு ஆய்வு ஆராய்ச்சி பண்ணிக்கங்க. இப்ப 2016 டிசம்பர்லேருந்து 2026 டிசம்பர் வரைக்கும் ஒரு 10 வருடத்துக்கு இப்ப வந்து பிரசன்ட் டைம்ல வந்து இந்த ஜாதகருக்கு சந்திர தசை போயின்னு இருக்குது. அந்த சந்திர தசையில பர்ட்டிகுலரா இவருக்கு போயின்னு இருக்கக்கூடிய புத்திநாதன் அப்படின்றது கேதுவுடைய புத்தி தான். 2024 மார்ச் மாசத்துலேருந்து 2024 அதுல வந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் இப்ப பிரசன்ட் டைம்ல வந்து போயின்னு இருக்கு. இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு வந்து இவருக்கு கேதுவுடைய புத்தி தான் போகும் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இந்த கேதுவுடைய புத்தி போகக்கூடிய இந்த காலம் ஜென்ரலாவே இவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து லக்னத்துக்கு 2ல வந்து கேது இருக்காரு அப்படின்ட்டு வந்து பொதுப்படையா சொல்லிருவோம். பட் நம்ம தசாபுக்தி பலன் அறியும்போது எப்பயுமே சொல்லியிருக்கிற அதே ரூல் தான். அந்த தசாநாதன் தான் நின்ற நட்சத்திரத்துடைய வேலையை செய்யும் அப்படின்றது தான் ரூல். அதே மாரி தான் புத்திநாதனுக்கும், புத்திநாதன் கிரகம் வந்து தன் நின்ற நட்சத்திரத்துடைய வேலைய தான் செய்யும். இப்ப புத்திநாதன் கேது தன் நின்ற நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல விழுந்திருக்கு. அது வந்து சூரியனுடைய நட்சத்திரம். இப்ப நம்ம இந்த கேதுவுடைய புத்தி இவருக்கு எந்த மாரியான ஒரு அமைப்புல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கேது சூரியனுடைய நட்சத்திரத்துல விழுந்திருக்கிறதாலயும், அந்த சூரியன் டிகிரி டூ டிகிரி வைஸா நம்ம எடுத்து பார்க்கிறம்போது 8ஆம் பாவத்திலே வந்து சூரியன் வந்து டெபாசிட் ஆயிருக்கிறாரு. இதுதான் வந்து நம்ம பர்ட்டிகுலரா சொல்லக்கூடிய விஷயம். சூரியன் வந்து லக்னத்துக்கு 2 கூடியவர். 2, 8 அப்படின்ற காம்பினேஷன் பர்ட்டிகுலரா வந்து சூரியன் டெபாசிட் ஆயிருக்கிற வீடுக்கு தான் வந்து ரொம்ப வேல்யூ அதிகம் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இந்த ஜாதகருக்கு என்ன நடந்திருக்குது? ரியலா என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் இவரு வந்து கடன் சார்ந்த விஷயத்துக்காக வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து பெரும்பான்மையா வந்து எந்த ஒரு தொழிலும் இல்ல. எந்த ஒரு பொருளாதார பண வரவோ, இல்ல சொத்து சார்ந்த விஷயமோ அதுவுமே எந்த அளவுக்கு பெருசா இல்ல. இருக்கிறத வச்சு ஏதோ கொஞ்சம் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. அந்த லோன் வந்து இந்த கேதுவுடைய புத்தி நடந்துன்னு இருக்கிறதால, கேதுவும் வந்து 8வது ஸ்தானத்துடைய தொடர்புல வந்து புத்திநாதனா போயின்னு இருக்கிறதால, லோன் வந்து பெரிய அளவுக்கு இவருக்கு கை கூடல, கிடைக்கல. லோனுமே வந்து இந்த மாசம் தரேன், அடுத்த மாசம் தரேன், இன்னும் 10 நாள்ல தரேன், இன்னும் 5 நாள்ல தரேன்னு போட்டு இழுத்துன்னு இருக்காங்க. இவரு என்ன பண்ணியிருக்காரு, இந்த லோன நம்பி இன்னும் 2, 3 இடத்துல வந்து ஏதோ கை மாத்தா வந்து பொருளாதாரத்த காசு வாங்கிட்டாரு. காசு வாங்கிட்டதால என்ன ஆச்சுன்னா, பேங்க்லேருந்து வர வேண்டிய லோனும் வரல. இது ஒரு விஷயம். இவரு கையிலேருந்து நெறைய காச வந்து இவரும் வந்து லோனா, கடனா வாங்கியிருக்காரு வட்டிக்கு. அந்த வட்டிக்கும் வந்து பார்த்தோம்னா, அந்த கடனையும் திரும்ப கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. கடன்காரன் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தம்போது இவர் வந்து வீட்டுக்குள்ள போய் வந்து ஒரு ஒளிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலை வந்து ஏற்பட்டு குடுத்துருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, 2 விஷயம். கோச்சார ரீதியா வந்து சனி அப்படின்ற கிரகம் லக்னத்துக்கு 8வது ஸ்தானத்துல பயணம் செஞ்சுன்னு இருக்காரு. எப்பயுமே இத நம்ம கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய அவசியம். ஜாதகப்படி 2வது ஸ்தானத்துல கேதுன்ற கிரகம் இருக்கும்போது, கோச்சாரத்துல சனின்ற கிரகம் 2வது ஸ்தானத்து மேலயோ, அல்லது 8ல போய் 2வது வீட்ட பார்வை செலுத்தினாலோ, அந்த ஜாதகர் நம்முடைய பொருளாதாரம், பணம் சார்ந்த விஷயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி தரப்போகுது அப்படின்றது அர்த்தம். இன்னொரு விஷயம் என்ன பர்ட்டிகுலரா சொல்லலாம் அப்படின்னா, இந்த 2வது ஸ்தானத்த சனி பார்க்கிறம்போதோ, அல்லது வந்து 2வது வீட்ல சனி போறம்போதோ, எப்பயுமே வந்து ஒரு வாக்கு அப்படின்றத குடுத்துறக்கூடாது. இவரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கடன் வாங்குனவங்க கிட்ட ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டாரு. எனக்கு கட்டாயம் வந்து பேங்க்ல லோன் கிடைச்சிரும். அந்த லோன் கிடைச்சோனே நான் இந்த கடன கட்டாயம் அடைச்சிருவேன். அதனால நம்பி காசு குடுங்க அப்டின்ட்டு ரொம்ப வாய் வார்த்தையா பேசிட்டு இருக்காரு. ஆனா ரியாலிட்டி என்னன்னா கடனும் கிடைக்கல.
அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கடைக்காரனும் வந்து வீட்டுக்கு வர நிலைமை, நம்ம போய் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிக்க வேண்டிய நிலைமை. அதுக்கு 2 விஷயம். கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய சனி, பிறப்பு ஜாதகத்துல இருக்கக்கூடிய 2வது ஸ்தானத்தை பார்வை செலுத்துறதும், அந்த 2வது ஸ்தானத்துல கேது இருக்குது. இன்னொரு விஷயம், இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு ரூலு. யாருக்கெல்லாம் இந்த ராகு அப்படின்ற கிரகம் வந்து 8வது ஸ்தானத்திலேயோ அல்லது 12வது ஸ்தானத்திலேயோ இருக்குதோ, அந்த ஜாதகருக்கு கோச்சார ரீதியா ராகு மேல சனி போகக்கூடிய காலம் வாழ்க்கையே வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விட்டுரும். வந்து கொஞ்சம் வாழ்க்கையே புரட்டி போட்டுரும். எப்படி இருந்த நபர் திடீர்னு இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாங்க இல்லையா? அதுக்கான காரணம் எல்லாமே வந்து சனி மேல ராகு போகக்கூடிய காலமோ, அல்லது ராகு மேல சனி போகக்கூடிய காலமோ. இந்த கிரகங்கள வந்து 8வது ஸ்தானம், 12வது ஸ்தானத்துல இருந்து இந்த மாரியான ஒரு கோச்சாரம் அமைஞ்சா, அந்த ஜாதகருக்கு வாழ்க்கைய வந்து கொஞ்சம் ஒரு மாற்றக்கூடிய ஒரு சூழல், கொஞ்சம் பிரச்சனைய தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது எடுத்துக்கலாம். எனவே இந்த பகுதியில நம்ம வந்து பர்ட்டிகுலரா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எல்லாருடைய மனிதருடைய வாழ்க்கையிலயும் கடன் வாங்குறது, கடன் குடுக்குறதுன்ற சூழல் இருக்கதான் செய்யும். ரொம்ப பெரிய கோடீஸ்வரன்னா, அவங்க வந்து 5,000 கோடி, 10,000 கோடின்னு கடன் வாங்குவாங்க. அதே ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதர் அப்படின்றவங்க, இயல்பாகவே வந்து அவங்களுக்கு தகுந்த மாரி வந்து 5,00,000, 10,00,000 அது மாரி லோன் வாங்கக்கூடிய ஒரு தன்மை தான். இந்த நபருக்கு எந்த நபருக்குனாலும் சரி, லக்னத்துக்கு 2வது ஸ்தானத்துல கேது இருக்கிறதும், அதுக்கு அடுத்து வந்து கோச்சார ரீதியா வந்து இந்த சனியுடைய தொடர்பு ஏற்படுத்தும்போது, பொருளாதாரம் பெரிய அளவுக்கு செலவு பண்ணாம, அல்லது பொருளாதாரத்த பெரிய அளவுக்கு கடன் வாங்காம இருக்கிறது சிறப்பு, அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றதுக்காகவும், அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நடக்கக்கூடிய புத்திநாதனுமே வந்து பார்த்தோம்னா, சந்திரனுடைய தசையில இவருக்கு கேதுவுடைய புத்தி போயின்னு இருக்குது. அந்த கேது புத்தியுமே வந்து கேது விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமா இருக்கிறதாலயும், அது சூரியனும் வந்து லக்னத்துக்கு 8ஆம் பாவத்துல டெபாசிட் ஆயிருக்கிறது. இவருக்கு இந்த ஃபினான்ஷியலா வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரகுலையும், கடன்காரன் கடன் கேட்டு வீட்டுக்கு வர்றதையும், இவரு ஒரு 2, 3 பேருக்கு கடன் குடுத்திருக்காரு. அந்த கடன் ரிட்டர்ன் வந்துட்டாலே வந்து இவரு கடன் அடைச்சிருவேன் அப்டின்றாரு. அந்த கடனும் வராத சூழல், கடன் வாங்கணும்னு வந்து ஊர விட்டு ஓடக்கூடிய ஒரு சூழல் எல்லாமே வந்து ஏற்பட்டிருக்குது அப்டின்றத பார்க்கலாம். எனவே நீங்க வந்து ஃபியூச்சர்ல நாளைக்கு எதனா பலன் சொல்றம்போதும், இந்த மாரி வந்து 2வது ஸ்தானத்துடைய தொடர்புல கேதுன்ற கிரகம் இருக்குது, இல்ல ராகுன்ற கிரகம் இருந்ததுன்னா, இந்த மாரி பொருளாதாரத்த செலவு பண்றப்ப கொஞ்சம் பார்த்து பக்குவமா செலவு பண்ணுங்கன்ற விஷயத்த வந்து நீங்க அவங்களுக்கு வந்து கைட் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்ப இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே நாடி அஸ்ட்ராலஜி ரீதியா இருக்கக்கூடிய டெக்னிக் தான். நீங்க ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜி ரீதியா நம்ம எடுத்து பேசும்போது, ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜி பாரம்பரிய ஜோதிடத்துல வந்து இந்த பாதகாதிபதி அப்படின்ற விஷயத்த வந்து எடுத்து பேசுவாங்க. இவர் வந்து கடக லக்கணமா இருக்கிறதாலயும், கடக லக்கணத்துக்கு பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய அதாவது லக்கணத்துக்கு சரலக்கணம். அதனால வந்து 11வது ஸ்தானம் பாதகாதிபதி. 11வது ஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி ஜாதகப்படி வந்து பார்க்கிறம்போது சுக்கிரனா இருக்கிறதாலயும், அந்த சுக்கிரன் வந்து குரு கூட சேர்க்கை பெற்றிருக்காரு. எப்பயுமே பாதகாதிபதி கூட பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகமான குரு சேர்க்கை பெற்றால், அந்த ஜாதகருக்கு ஃபினான்ஷியலா வந்து பெரிய ஸ்ட்ரகிள் ஏற்படுத்தி தரும் அப்படின்றதையும் நீங்க ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜி ரூலையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இப்ப சொன்ன விஷயத்துல யாருக்குன்னா டவுட் இருந்தா கேட்கலாம். சார், உங்களுக்கு எதனா டவுட்டு இப்ப நான் வந்து இந்த பொருளாதாரம் ஃபினான்ஷியலா இருக்கக்கூடிய விஷயத்த பத்தி விளக்கியிருந்தேன். இதுல சொன்னீங்கன்னா, இதுக்கு அடுத்து ஒரு சில பாயிண்ட் இருக்கு. அதையும் கூட நான் உங்களுக்கு விளக்கி விடுறேன். குருஜி இவருக்கு கேது புத்தி வந்து 10ஆம் மாசம் முடியும்னு சொன்னீங்க. ம், முடியுது. ம். அதுக்கப்புறம் சுக்கிரன் புத்தி வந்தது. அது எப்படி இருக்குது? சுக்கிரன் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரமே இல்லையா? தெரியுதுங்களா ஸ்க்ரீன்ல? தெரியும் தெரியும் குருஜி. சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல விழுந்திருக்கிறதால, அந்த சுக்கிரன் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 9ஆம் பாவத்துல டெபாசிட் ஆயிருக்கிறாரு. பாவம் டூ ஆமா, பாவமா. கரெக்ட்டுங்களா? அவர் ஆமா, லக்னத்துக்கு 11க்கும் 4க்கும் உடையவர். அப்ப 4, 11, 9 இந்த காம்பினேஷன் இருக்கு. இந்த இடத்துல வந்து 5, 8, 12 உள்ள லிங்க் ஆவல. கரெக்ட் தானுங்க? ஆமா, 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 அதுக்கு ஆமா. அடுத்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே வந்து பார்த்தோம்னா, இங்க செவ்வாய்ன்ற கிரகம் இருக்குது. ம், கரெக்ட்டுங்களா? அந்த செவ்வாயும் டிகிரி டு டிகிரி 6ஆம் பாவத்துல டெபாசிட் ஆயிருக்குது. கரெக்ட்டுங்களா? ம், அப்ப ம். 6வது ஸ்தானம், அதுக்கு அடுத்து வந்து பார்க்கிறம்போது, ஜாதகப்படி இருக்கக்கூடிய அமைப்புல 9, 11, 4 இந்த அமைப்பு தான் வருது. இந்த இடத்துல 5, 8, 12 வரல. ஆ, சரிங்களா? அதனால ஆ, நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இவருக்கு வந்து இப்ப இருக்கிற நிலையிலேருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகும். அதுல எந்த அதான் மாற்று கேக்குறேன். கொஞ்சம் ரெக்கவரி ஆகும். பட் இருந்தாலுமே ம், கூட இந்த கோச்சார ரீதியா இந்த சனி இருக்காரு இல்லைங்களா? இந்த கோச்சார ஆமா. சனி இப்ப கும்பராசியில பயணம் செய்றாரு இல்லைங்களா? அவரு வந்து ம், ராகு மேல போயின்னு இருக்கிறதாலயும், அவர் வந்து 2வது வீட்ட பார்வை செலுத்துறாரு. 2ல இருக்கக்கூடிய கேதுவ பார்க்குறாருங்க.
சரிங்களா? ம், ம், அதுவுமே ம். வந்து இந்த கோச்சார ரீதியா சனி கும்ப ராசியிலேருந்து பெயர்ச்சி அடையிற வரைக்குமே வந்து இவருக்கு அந்த ஃபினான்ஷியலான ஸ்ட்ரகிள் அப்படின்றது கட்டாயம் இருக்க தான் செய்யும். ஆ, ஆனா சரி, சரி, இப்ப சரி. இருக்கிற நிலையிலேருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகலாம் 10ஆம் மாசத்துக்கு கழிஞ்சு. ஆனாலுமே ஆ, கூட அந்த சனி பெயர்ச்சி அடையிற வரைக்கும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. ஆவரேஜா ஆ. தான் இருக்கும். சரிங்களா? சரி, சரிங்க. தசாபுக்தி இருந்தாலுமே கூட அந்த கோச்சாரம் வந்து நமக்கு சனி கோச்சாரம் ரொம்ப முக்கியம். ராகு ஆ, மேல சனி போற காலம் ரொம்ப ஸ்ட்ரகில ஏற்படுத்தி தரக்கூடிய காலம். 2வது சரி, சரி. ஸ்தானத்துல சனி 2வது வீட்ட சனி பார்க்கும்போது நம்ம பெரிய அளவுக்கு வாக்கு குடுக்கக்கூடாது. சரிங்களா? ம், இவர் வந்து நான் ம், ம். கண்டிப்பா லோன் வந்துரும், லோன் 10,00,000 வந்துரும், நான் உங்களுக்கெல்லாம் 5,00,000 ரிட்டர்ன் பண்ணிருவேன்லாம் சொல்லி வாங்கிட்டாரு. இப்ப வந்து ம். பேசின பேச்சு எங்க போச்சுன்ற மாரி ஆயிப்போச்சு நெலைமை. சரிங்களா? அடடடா! அவரு ம். ஆ. ஓப்பனாவே சொல்ட்டாரு. அதாவது என்னன்னா, கடன்காரன் வீட்ட தேடி வந்துட்டான். ம். வீட்ல வந்து நான் போய் உள்ள போய் ஒளிஞ்சுக்கினேன். ஆனா வீட்டுக்கு வெளிய செருப்பு இருந்துக்குது. இத ம். பார்த்துட்டு கேட்டிருக்கான். என் பொண்டாட்டி இது வந்து அவர் செருப்பு தான். ஆனா அவரு இன்னொரு செருப்பு வச்சுன்னுருக்கிறாரு. அத போட்டுன்னு போயிட்டாரு அப்டின்ட்டாங்களாம் பொண்டாட்டி. சமாளிச்சுட்டாங்க. ஆமா. அவரு வீட்டுக்கு போய் கட்டிலுக்கடில ஒளிஞ்சுன்னுருக்கிறாராம். கடன்காரன் ஒரு என்னப்பா! பக்கம் வந்து நின்னுருக்கான்ட்டு. எல்லாம் ஆய்வு அடடா! ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறம்போது, இந்த சனியுடைய தாக்கம் எப்பயுமே வந்து இது ரொம்ப நெறைய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த மாரி அமைப்பெல்லாம் இருந்துக்குது. இந்த பேச்சால வாய் கேட்ட ஜாதகம்லாம் இருக்கு இல்லைங்களா? அவங்க ஆமாமாமா. ஜாதகம் நீங்க எடுத்து பாருங்க. நெறைய அறிக்கை விட்டுட்டு, அதனால வம்பு, சட்ட சிக்கல்ல மாட்டுனவங்களுக்கு எல்லாமே, 1 2வது ம். ஸ்தானத்துல சனி போயின்னு இருப்பாரு. இல்ல 2வது வீட்ட சனி பார்த்திருப்பாரு. அந்த ஆ, மாரியான சரி, சரி. சூழல்ல தேவையில்லாம வாக்கு குடுத்து, அவங்களுக்கு அது மூலம் ம். எக்கச்சக்கமான பிரச்சனை வரும் அப்படின்றது தான் விஷயம். ம், ம். ஓகேங்களா? இது ஒரு சரிங்க. விஷயம். வேற யாருக்குன்னா எதனா சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஏன்னா இது வந்து நம்பள மாரி நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய ஒரு ஜாதகம். அவர் பொருளாதார ரீதியா எப்படி மாட்டின்னு, எப்படி பிரச்சனை ஆகுது அப்படின்ற விஷயத்துக்காக தான் இந்த ஜாதகம் வந்து நடந்திருக்குது. இதுல இன்னைக்கு புதுசா சொல்லியிருக்கக்கூடிய ரூல் இவ்வளோ நாள் வந்து நம்ம நாடி அஸ்ட்ராலஜி ரூல தான் வந்து நான் நெறைய டைம் பேசியிருப்பேன். இன்னைக்கு ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜில இருக்கக்கூடிய பாதகாதிபதி விஷயத்த பத்தி எடுத்து பேசியிருக்கேன். பாதகாதிபதி வந்து எப்பயுமே ஜாதகப்படி குருன்ற கிரகத்து கூட சேர்க்கை பெறும்போது, அந்த ஜாதகருக்கு ஃபினான்ஷியலா கொஞ்சம் ஸ்ட்ரகில வந்து ஏற்படுத்தி தரும். அது மூலம் வந்து நெறைய அவமானங்கள ஏற்படுத்தி தரும். அப்படின்ற விஷயத்தையும் நீங்க வந்து ஆய்வு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? மத்தவங்களுக்கு யாருக்காவது எதனா டவுட் இருந்தாலும் கேட்கலாம். முன்ன யாரோ ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. சார் மைக்கேல் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்த மாரி தெரிஞ்சதுங்க. சரிங்க. இப்ப இந்த ஜாதகத்துக்கு இன்னொரு விஷயம் ஃபைனலா சொல்லிட்டு நான் இந்த செக்ஷன வந்து கம்ப்ளீட் பண்ணிர்றேன். அதாவது என்ன அப்டின்னா, 2 விஷயம். 1 இந்த பொருளாதாரம் அப்டின்ற விஷயத்த பத்தி சொல்லியிருந்தேன். இப்ப இந்த நிலையிலேருந்து இவருக்கு மாற்றம் வந்து திரும்ப வந்து இவரு நல்ல ஒரு பொருளாதாரத்த ஈட்டுவாரா? அடுத்து வரக்கூடிய தசாபுத்தி எப்டி இருக்குன்றத மட்டும் லைட்டா ஒரு ஆய்வு ஆராய்ச்சி மட்டும் பண்ணிருவோம். இந்த சந்திர தசை இவருக்கு 2016 டிசம்பர்லேருந்து 2026 டிசம்பர் வரைக்கும் 10 வருஷத்துக்கு இந்த சந்திர தசை போகுது. சரி ஓகே. இந்த சந்திர தசையில இப்ப கேது புத்தி கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகில தருது. அடுத்து சுக்கிர புத்தி ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்து சூரியனுடைய டைம் பீரியட் வருது அப்படின்ற மாரிலாம் நம்ம பேசியிருந்தோம். இப்ப இந்த காலகட்டம் வந்து இவருக்கு சரி என்னோட வாய்ஸ் கேட்குதுங்களா உங்களுக்கு? கேக்குது குருஜி. லேசா பிரேக் ஆச்சு. ஓ! சரி, சரிங்க. நெட்வொர்க் கட் ஆன மாரி எனக்கு காட்டுச்சு. அதனால தான். அடுத்து வந்து இவருக்கு செவ்வாய் தசை வருதுங்க. இந்த செவ்வாய் தசை மட்டும் இவரு ஃபினான்ஷியலா இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்லாம் நிவர்த்தி அடைஞ்சு செவ்வாய் தசையில நல்லா இருப்பாரான்ற ஒரு சின்ன டெக்னிக்க மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். அதாவது என்னன்னா, ஜாதகப்படி வந்து இப்ப இந்த செவ்வாயோடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்றது கொஞ்சம் ஆய்வு ஆராய்ச்சி பண்ணிப்போம். செவ்வாய் வந்து இவருக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரம். அதே சேம் தான். சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில விழுந்திருக்குது. சுக்கிரனும் திரும்ப சுக்கிரன் சுய நட்சத்திரமான சுக்கிரன்ல இருக்கிறதால, சுக்கிரன் வந்து ரொம்ப வலிமை செயல்படுத்துவாரு. அந்த சுக்கிரனுமே வந்து டிகிரி டூ டிகிரியா வந்து பார்க்கும்போது, நமக்கு 9ஆம் பாவத்துடைய டெபாசிட்ல தான் இருக்குது. இவரு என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, பெரிய அளவுக்கு தொழில் செஞ்சு அதுல வந்து நல்லா வந்து ஒரு 50 பேர், 100 பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகுமான்னு இவரு எதிர்பார்க்கிறாரு. ஆனா நம்ம எதிர்பார்க்கிறது ஒண்ணு இருந்தாலும், நடைமுறையில இருக்கக்கூடிய அந்த ரியாலிட்டின்ற விஷயத்துல அந்த பொருளாதார சட்ட சிக்கல் எல்லாமே இருக்கிறதால, இப்ப இருக்கக்கூடிய தசாநாதன்னாலும் சரி, அடுத்து வரக்கூடிய தசாநாதனாலும் சரி, 9வது வீட்ட ரொம்ப வலிமையா குறிக்காட்டுறதால, தொழில்ல பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட்டோ, இம்ப்ரூவ்மெண்ட்டோ ஏற்படுத்தி தர முடியாத ஒரு சூழல தான் இந்த ஜாதகர் காட்டுது, அப்படின்றத பார்க்கலாம். எண்ணங்கள்லாம் இருக்கும். நம்ம வந்து தொழில்ல பெரிய ஆளாகி ஒரு நாளைக்கு 100 பேருக்கு சாப்பாடு போடலான்ற எண்ணம்லாம் இருக்கும். பட் ரியாலிட்டில ஒருத்தருக்கு வந்து தசாநாதனுடைய தொடர்பு 2, 6, 10, 11 இந்த வீடுகள் எதனா ஒரு வீடாச்சும் உள்ள லிங்க்கா வரும்போது தான், அந்த ஜாதகருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஒரு மேம்பட்ட தன்மை தரும். பொருளாதாரத்த வந்து தொழில்ல அதிகப்படியா சம்பாரிக்கிறதுக்கான ஒரு சூழல வந்து ஏற்படுத்தி தரும்.
அடுத்து வரக்கூடிய தசாபுத்தியும் பெரிய அளவுக்கு வந்து கொஞ்சம் ஃபேவரட்டா இல்லாத சூழல் தொழிலுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த விஷயத்த நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கங்க. இத நீங்க எந்த ஜோதிட முறைனாலும் நீங்க ஆய்வு செஞ்சு பாருங்க. ஏன் இவருக்கு இந்த மாரியான சூழல் இருக்குது அப்படின்றது. வேற எதனா டவுட் இருந்தா கேட்கலாம். இல்லன்னா இந்த செக்ஷன நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து YouTubeல அப்லோட் ஆகும். நீங்க திரும்ப கூட போட்டு பார்க்கலாம். அதாவது ஐயா குருஜி 10ஆம் பாவத்துக்கு ஒரே பாவம் 9ஆம் பாவம்லாம் நமக்கு இதாகுது இல்லைங்களா? ஆமா, ஆமாங்க. எப்பயுமே டெபாசிட் ஆயிருக்கு. தசையில வந்து 9ஆம் பாவத்துடைய தொடர்பு வரும்போது, அந்த ஜாதகர் வந்து கோவிலுக்கு போலாம். நம்ம வெளிய ம், வந்து ம், ஊர் சுத்தலாம். இதெல்லாம் பண்ணலாம். ம். பட் ஒரு நிலையா வந்து ஒரு 1000 பேர், ஒரு 100 பேரோ, இல்ல ஒரு 50 பேர வச்சு தொழில் பண்ண முடியுமான்னா, அப்படி பண்ண முடியாது. முடியாது. ஏன்னா சரிங்களா? 9ஆம் பாவத்துல இருந்துருச்சு. ஆமா. இவருக்கு இருக்கக்கூடிய கிரக அடையவே பார்த்தோம்னா, 9ஆம் பாவம் ரொம்ப வலுவா இருக்கு பாருங்க. சந்திரன், குரு, ம், சுக்கிரன்லாம் ம், 9ஆம் பாவத்துல தான் டெபாசிட் ஆயிருக்குது. ம், சரிங்களா? ம், இங்க ம், 10ஆம் ம், பாவத்துடைய தொடர்புல வந்து பெரிய அளவுக்கு வந்து கிரகங்கள் இல்ல, அப்படின்றது தான் இருக்கிற ம். நிதர்சனமான ஒரு உண்மை. சரிங்களா? அத சரிங்க. நம்ப அனுசரிச்சு தான் பண்ணணும். இன்னொரு விஷயம் வந்து இவருக்கு ஜாதகப்படி வந்து சனி கூட செவ்வாய்ன்ற கிரகம் இந்த சனி, செவ்வாய் அப்படின்ற கிரகம் சேர்க்கப்பட்டிருக்கிறதால, இவங்க வந்து எந்திரம் சார்ந்த வகையில எதனா மிஷினு, எதனா உற்பத்தி அதாவது எதனா ஒரு மிஷின வச்சு மெக்கானிக்கல் ரிலேட்டடா பொருள ரெடி பண்றது, அது மாரி கூட செய்யலாம். எல்லாமே வந்து ஒர்க்கா தான் செய்ய முடியுமே தவிர, இவருக்கீழ ஒரு 100 பேர், 1000 பேர் வச்சு வேலை வாங்க முடியுமான்னா, அது கொஞ்சம் கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? சரிங்க. இப்ப இந்த செக்ஷன் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ YouTubeலயும் இருக்கும். நீங்க திரும்ப கூட பொறுமையா போட்டு பாருங்க. ஏன்னா வந்து நடைமுறையில ஒரு மனுஷன் கடன் வாங்கி, ஏற்கனவே கடனுக்கு அப்ளை பண்ணி அதுவும் கிடைக்காம, அத நம்பி கடன் வாங்கி, அது மூலம் கடன்காரன் வீட்டுக்கு வர நிலைமையும் ஆயி, அதுக்கப்புறம் நம்ப நெறைய பேருக்கு கடன் குடுத்து, அந்த கடன் கிடைச்சாலும் நம்ம இந்த கடன்லாம் அடைச்சிடலாம்னு நெனச்சு, கடன் வாங்குனவனும் ஊர விட்டு ஓடி போயிட்டான். இதுக்கான சூழல் எல்லாம் எப்படி இருக்குது? ஒரு மனிதருக்கு எல்லா வகையிலும் பிரச்சனை எப்படி தருது? அப்படின்றத இந்த கோச்சார சனி வந்து உங்களுக்கு சொல்லும். ராகு மேல சனி போற அமைப்பும், சனி வந்து 2வது வீட்ட பார்வை செலுத்துற ஒரு சூழலும், ஃபினான்ஷியலா இருக்கக்கூடிய பாதிப்ப வந்து இதெல்லாம் ஏற்படுத்தி தருது. அதையும் நீங்க பார்த்துக்கங்க. அதே மாரி புத்திநாதன், கேதுவும் 8வது வீட்ட தொடர்பு பண்ணா, கேது அப்படின்னாலே வந்து வம்பு, கடன், வழக்கு. அந்த கேது புத்திநாதனாவோ அல்லது தசாநாதனாவோ வந்தா, அந்த தொடர்புல வந்து 8வது வீடு இருந்தா, கட்டாயம் அந்த ஜாதகருக்கு கடன் அப்படின்ற பிரச்சனை ஏற்படுத்தி தரும். அப்படின்றது நீங்க எந்த ஜாதகத்த வேணாலும் ஆய்வு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். பார்த்த ஜாதகம் எல்லாமே வந்து அது வந்து கரெக்ட்டா வேலை செய்யுது. சரிங்களா? இந்த செக்ஷன்ல வேற எதுனா டவுட் இருந்தா கேட்கலாம். இல்ல நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. சரிங்க. இந்த வீடியோ வந்து YouTubeல இருக்கும். நீங்க திரும்ப கூட போட்டு பாருங்க. வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நன்றி குருஜி. நன்றி, நன்றி. நன்றி, நன்றிங்க.